ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனாஸ் சேனல். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான வத்தல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சம்மர் சீசனுங்கிறதுனால ஸோ இந்த டைமில் நம்ம வந்து தேவையான வத்தல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறது வந்து ஒரு ப்ரிப்பரேஷனாக இருக்கும். ஏன்னா நெக்ஸ்ட்டு மந்த் வந்து நமக்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுங்கிறதில் இதை மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் மாங்காய் பிடிக்காதவங்கன்னு யாருமே கிடையாதுங்க. இந்த சீசனில் மாங்காய் இருக்குங்கிறதுனால நம்ம டெய்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த சீசன் முடிஞ்சோடனே நம்ம மாங்காவை ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு 6 மாங்காய் எடுத்து பெரிய பெரிய மாங்காவாக நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. அதே மாதிரி கத்தரிக்காய் வந்து வாஷ் பண்ணிடுங்க. ஸோ இது ரெண்டையுமே நான் வாஷ் பண்ணிடுறேன். மாங்காயை வந்து நீல வாக்கில் இந்த மாதிரி நறுக்கி நான் எடுத்து வச்சுருக்கேன். நீளமாக நறுக்கி நீங்கள் மாங்காவை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணிட்டு நல்லா 1க்கு 2 தடவை வாஷ் பண்ணிடுங்க. இதை வந்து தேவையான அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது எப்படி இந்த வத்தல் செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். தேவையான அளவுக்கு கல் உப்பு நான் ஒரு 5 மாங்காய்க்கு 1 கையளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். கல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் எதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இதை வந்து ஒரு வத்தலாக யூஸ் பண்ண போகிறோம் காய வச்சு. அதனால தான் இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி வந்து நல்லா கரைச்சி நான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேங்க. இது 3ம் தேவையான அளவுக்கு போதும். இது கூட ஒரு கொதிக்க தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை அப்படியே வந்து நீங்கள் அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க. ஒரு மூடி போட்டு நீங்கள் மூடிடுங்க. அதுக்கப்புறம் வந்து நான் கத்திரி வத்தல் எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். ஸோ கத்திரி வத்தலுக்கு கத்திரிக்காயை இதே மாதிரி காம்பு நீக்கிட்டு நீல வாக்கில் நீங்கள் நறுக்கிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. பூச்சியெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க நறுக்கும் பொழுதே. ஸோ அவ்வளோதாங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூட தேவையான அளவுக்கு நல்ல தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணிவிட்டு ஸோ நல்ல தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து கத்திரி வத்தங்கிறதுனால நமக்கு உப்பு ரொம்ப தேவையில்லை. ஜஸ்ட்டு ஒரு பூச்சி படாமல் இருக்கிறதுக்காண்டி ஜஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு இது கூடவே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இதையுமே நம்ம அடுப்பில் வச்சு நம்ம வந்து கொதிக்க வச்சு நம்ம இறக்க போகிறோம். பாருங்கள், நான் அது ரெடி பண்ணங்காட்டிலுமே இங்கே மாங்காய் வந்து கொதிச்சிருச்சு. காய் வந்து ரொம்ப வெந்துடக்கூடாது, குழஞ்சி போயிடக்கூடாது. அதே சமயம் போட்ட மாதிரியும் இருக்கக்கூடாது. லைட்டாக ஒரு அரை பக்குவம் நம்ம காய் நம்ம அமுக்கி ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா லைட்டாக வெந்த பக்குவம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கி வச்சிடணுங்க. இது வந்து ரொம்ப குழஞ்சி போயிடுச்சுன்னா உங்களுக்கு காய்கிறதுக்கும் நல்லா இருக்காது. நம்ம எடுத்து காய வைக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் பாருங்கள், நான் உங்களுக்கு பதம் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கண்ணாடி பதம் உங்களுக்கு தெரியுது. பிஞ்சும் போகலை, நல்லா வெந்து குழஞ்சி வரவும் இல்லை. ஒரு கொஞ்சம் நேரம் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வைங்க போதும். அதுவே தேவையான, அதுவும் மாங்காய் ரொம்ப கம்மியாக இருந்தால் 5 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். அதை வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காய்கிறதுக்கு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கிடையில் கத்தரி வத்தலுக்கு நான் கத்திரிக்காயை வந்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். சேம் மெத்தடு தாங்க. கத்திரிக்காயுமே நீங்கள் குழைய விட்டுறக்கூடாது. குழைய விட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ இதே பக்குவம் தான். நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா லைட்டாக நீங்கள் அமுங்குற பக்குவம் இருந்துச்சுன்னா போதும். பாருங்கள், இதையும் ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் கொதிக்க வைங்க. போதுமான அளவாக இருக்கும். கத்திரிக்காயை பொறுத்து இருக்குது. நான் வந்து ஒரு 1/2 kg அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் நான் கொதிக்க வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு குழஞ்சி போயிட வேண்டாம். லைட்டாக வெந்த பக்கம் வந்தோடனே நீங்கள் இறக்கிடுங்க. ஸோ இதையும் ஒரு தாம்பலத்தில் வந்து நல்லா வடித்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேங்க. ஸோ 2 இதையும் நான் எடுத்து வச்சுட்டேன். இது கூடவே நான் இன்னொரு பொடியும் இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்க போகிறேன். ஏன்னா வெயில் சீசனுங்கிறதுனால. ஸோ ஒரு முருங்கைக்கீரை பொடி ரொம்ப உடலுக்கு நல்லதுங்க. நான் ஒரு கொத்து முருங்கைக்கீரை நான் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா காம்பு நீக்கி நல்லா உருவி நான் இலையை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அந்த காம்பெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. இலையை மட்டும் எடுத்திருக்கேன். இதையும் ஒரு பிளேட்டில் நான் வச்சுட்டேன். ஸோ இது 3யுமே நல்லா நான் மொட்டை மாடியில் கொண்டு போய் வெயிலில் வந்து நல்லா ஒரு 2 நாள் அளவுக்கு நான் காய வைக்க போகிறேன். ஸோ 2 நாள் நல்லா காயட்டும். 2 நாள் அளவுக்கு நம்ம காய வச்சோம்னா போதும். ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு நம்ம 1 நாள் வச்சாலே போதும். ஸோ மாவத்தல் மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும். பாருங்கள், கத்திரி வத்தல் நல்லாவே வெந்துருச்சு. பாருங்கள், ஒரு 2 நாளில் அப்படியே சுருண்டு வந்துருச்சுங்க கத்திரிக்காய். இந்த கத்திரி வத்தலை வந்து நல்ல ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. மாவத்தலும் நல்லா சுருண்டு நல்லா காஞ்சி வந்துருச்சு. ஸோ நம்ம நல்லா வேக வச்சுருக்கோங்கிறதுனால கெட்டு போகாது. இது கூட புளி, மஞ்சத்தூள், கல் உப்பு இது 3மே நம்ம ஆட் பண்ணியிருக்கோங்கிறதுனால பூச்சும் சீக்கிரம் வராது. ஸோ இதை நல்லா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சின்ன வெங்காயம், பூண்டு இது மட்டும் உரித்து போட்டு இந்த கத்திரி வத்தலை மட்டும் போட்டு நம்ம வத்தல் குழம்பு வைக்கலாம். சாம்பார், புளிக்குழம்பு, இந்த மாதிரி வெங்காய குழம்பு, இந்த மாதிரி குழம்பு வைக்கும்போது நம்ம அந்த மாவத்தலை வந்து
வந்து லாஸ்ட்டில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மாங்காய் இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீலே நமக்கு வராது. ஸோ இதை நல்லா ஸ்டோர் பண்ணி தேவையான அளவுக்கு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா இது கெட்டும் போகாது, ரொம்ப நாளும் இருக்கும். கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 6 மாதம் 1 வருஷம் வரையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரையும் நான் பாருங்கள் நல்லா காஞ்சு மொறுன்னு வந்துருச்சு. ஸோ நம்ம இப்படி கையால் ப்ரெஸ் பண்ணோம்னா அப்படியே தூளாகணும், க்ரஷ் பண்ணும்போது தூளாயிடணும். ஸோ இந்த மாதிரி இருந்தோன்னா போதுங்க. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரை நல்லா கழுவி சுத்தமாக காய வச்சு தொடச்சி எடுத்துருங்க. கொஞ்சம் கூட தண்ணி பதமே இருக்கக்கூடாது. அது கூடவே இந்த முருங்கைக்கீரையை நான் ஆட் பண்ணிட்டேங்க. முருங்கைக்கீரை கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் சும்மா ஜஸ்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிக்க போகிறேன். இதை நல்லா கிரைண்ட் பண்ணி நான் எடுத்துட்றேன். தண்ணியெல்லாம் ஊற்றாமல் பொடியாக நம்ம பிடிச்சி எடுத்துடணும். இதை வந்து நார்மலான தோசை நம்ம ஊற்றும்போது தோசைக்கு மேலே தூவியும், இல்லை சாதம் சுட சுட சாதம் வடித்து அந்த சாதத்தில் ஒரு ஸ்பூன் போட்டு நெய் ஊற்றி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க. இரும்புச்சத்து அதிகம் உள்ளது. நம்மளோட ஹேர் க்ரோத் ஆகும், உடம்புக்கு நல்லா இரும்புச்சத்து கிடைக்கும், கண்ணுக்கு நல்லது. நம்மளோட குழந்தைங்க வந்து மோஸ்ட்லி முருங்கைக்கீரை விரும்பி சாப்பிட மாட்டாங்க சில குழந்தைங்கள். ஸோ அவங்களுக்கு வந்து தோசையில் பொடி மாதிரி தூவிட்டு, சாதத்தில் பொடி மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டு நெய் விட்டு நல்லா பிசைஞ்சு நீங்கள் ஊட்டி விடலாம். இது ரொம்பவே நல்லதுங்க. இட்லிக்கு கூட நீங்கள் நார்மலாக நம்ம இதில் மிளகு சீரகம் சேர்த்துருக்கோம், கல் உப்பு சேர்த்துருக்கோம், ஒரு ஸ்பூன் விட்டு நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே ஹெல்த்தியான ஒன்று இது. ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். இது வந்து நம்ம கடையில் போய் அயன் கண்டென்ட்டுக்காண்டி நம்ம டேனுக்கு அது இதுன்னு வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ரெகுலராக நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா உடம்புக்கும் நல்லது. ஸோ இன்றைக்கி வந்து நம்மளுடைய சேனலில் கறிவேப்பிலை பொடி, மாவத்தல், கத்தரி வத்தல் இது 3 எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் காமிச்சிருந்தேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.